குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கடவுள் உங்களை பார்க்கும் விதத்தில் நீங்கள் உங்களை பார்த்தால் என்னவாக இருக்க முடியும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உங்களை தேவன் பார்ப்பது போல் பார்த்தால் உங்கள் விருப்பம், உங்கள் கனவு, உங்களுடைய ஆசை எல்லாம் அடைய முடியும் என்பதை அறியுங்கள். தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கடக்க முடியும். ஆனால் நீங்கள் யார் என்பதை பற்றி அறிந்தால் மட்டும்தான் அவையெல்லாம் நடக்கும் என்பதை புரியுங்கள். உங்களை பாவி என்று அறிந்து வைத்திருப்பீர்கள். செல்லா காசுக்கும் அது பயன்படாது. உங்களை குப்பை என்று சொல்வீர்கள். எதற்கும் பயன்படாத ஒரு பாத்திரம் என்று சொல்வீர்கள். குயவன் கையில் களிமண் என்று சொல்வீர்கள். அதனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யூஸ்லெஸ் வேர்டு, தேவையில்லாத வார்த்தை. நீங்கள் களிமண் கிடையாது, நீங்கள் குப்பை கிடையாது, நீங்கள் பாவி கிடையாது, நீங்கள் அக்கிரமக்காரன் கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் என்பதை கிறிஸ்தவன் இன்னும் அறியாமலேயே குப்பையாக, அக்கிரமக்காரர்களாக, பாவியாக, மோசமானவர்களாக தங்களை பார்க்க வைத்து விட்டார்கள். கிதியோன் ஒரு வலிமை மிக்க ஒரு வாலிபன், வீரனை போல் தன்னை உணரவில்லை. அவருடைய சூழ்நிலைமைகள் எதுவும் கடவுள் சொன்னது போல் இல்லை. பராக்கிரமசாலி என்று சொன்னார். அப்படி அவர் தன்னை பார்க்கவே இல்லையே. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மாறுவதற்கு முன்னே கடவுள் தேவன் உங்களை அழைத்து விட்டார். நீங்கள் மாற வேண்டும் என்பதற்கு எண்ணம் வருவதற்கு முன்பதாகவே மாறாமல் இருக்கும் போதே உங்களை அழைத்து விட்டார். ஆகவே நீங்கள் மாறுவது என்பது உங்களை பொறுத்தல்ல. நீங்கள் நம்பினால், உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டால் அனைத்து நிஜமாகும், வெற்றி வாழ்க்கை உருவாகும். நாளை சந்திப்போமா? God bless you.